ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பிறந்தது வளர்பிறை திதியா அல்லது தேய்பிறை திதியா? உங்களுடைய ஜாதக பலனை எவ்வாறு நீங்களே தெரிந்து கொள்வது? வளர்பிறை திதி தேய்பிறை திதி அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்னாக்கா, ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் 12 ராசி கட்டத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருக்காங்களோ அதை வச்சு தான் நீங்கள் பிறந்தது வளர்பிறை திதியா அல்லது தேய்பிறை திதியான்னு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பிறந்திருக்கிறது வளர்பிறை திதியா அல்லது தேய்பிறை திதியான்னு எப்படி நீங்களே தெரிந்து கொள்ளலான்னு இந்த பகுதியில் நான் சொல்லியிருக்கேன். மேஷராசினா அதில் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் பொருந்தும். சரி, நீங்கள் பிறக்கும் போது ஜாதகத்தில் மேஷ ராசியில் சந்திரன் இருக்கார், நீங்கள் பிறந்திருக்கிறது மேஷ ராசியாகும், அதை கண்டுபிடிச்சிடலாம். வளர்பிறை திதியா தேய்பிறை திதியா அப்படின்னாக்கா, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் 12 ராசி கட்டத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு மேஷ ராசிலேருந்து துலா ராசிக்குள்ளே, அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், இந்த 7 ராசிக்குள்ளே சூரியன் இருந்தாருனாக்கா நீங்கள் பிறந்தது வளர்பிறை திதியாகும். இதுவே சூரியன் விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி, இந்த ராசிக்குள்ளே இருந்தாருனாக்கா நீங்கள் பிறந்தது தேய்பிறை திதியாகும். பொதுவாக அமாவாசை திதியிலேருந்து பௌர்ணமி திதிக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கனாக்கா நீங்கள் பிறந்தது வளர்பிறை திதியாகும். இதுவே நீங்கள் பிறந்தது பௌர்ணமி திதிக்குள்ளே வந்து அமாவாசை திதிக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கனாக்கா நீங்கள் பிறந்தது தேய்பிறை திதியாகும். இப்படி தான் திதியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். நன்றி. மீண்டும் ஒரு ஜோதிட பதிவில் சந்திப்போம்.